தக்காரை பணி அமர்த்துதல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல் என்று திருவள்ளுவர் தெரிந்து வினையாடல் அதிகாரத்தில் எழுதியிருக்கிறார். நாம் செய்து முடிக்க கருதும் ஒரு வேலையை இவன் முடிப்பான் என்று ஆய்ந்து அதனை அவனிடம் முழுமையாக விடல் வேண்டும். இந்திய நாடு விடுதலை பெற்றபோது பாகிஸ்தானும் பிரிந்தது. அது நமது நாட்டின் மேற்கு பகுதியிலும் மற்றொரு பகுதியான வங்காளம் கிழக்கு பாகிஸ்தான் என்ற பெயருடன் செயல்பட்டது. அங்கு வாழ்ந்த மக்களை சிறிதும் கவனிக்காமல் பாகிஸ்தான் அரசு அடக்குமுறையை கொண்டு ஆண்டு வந்தது. நாளடைவில் மக்கள் வெறுப்புற்று அகதிகளாக நமது நாட்டிற்குள் எல்லை மீறி நுழைந்தனர். அங்கு வாழ்ந்த மக்கள் புரட்சி செய்ய தொடங்கினர். விளைவு, அளவுக்கு மீறி அகதிகள் இந்தியாவுக்குள் நுழைந்தனர். அப்போது இந்திரா காந்தி இந்தியாவின் தலைமை அமைச்சர். பாகிஸ்தானை பலமுறை எச்சரித்தும் செவிசாய்க்காமல் இராணுவத்தை கிழக்கு பாகிஸ்தானுக்கு அனுப்பி கலவரத்தை ஒடுக்க முயன்றனர். இந்திரா காந்தி அம்மையார் பொறுத்து பார்த்தார். போர் செய்வதை தவிர வேறு வழியில்லை. இதில் அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு ஆதரவாக தலையிட வாய்ப்பு இருப்பதால் உடனடியாக சோவியத் நாட்டுடன் ஒப்பந்தம் செய்து கொண்டார். போரை தலைமையேற்று நடத்த தக்க ஒருவரை ஆராய்ந்து இராணுவ தளபதியாக இருந்த ஜெனரல் மனக்ஷாவை அழைத்தார். முழு பொறுப்பையும் கொடுத்தார். அவரது தலைமையில் கப்பற்படையும் விமானப்படையும் இணைந்து ஒரு வாரத்தில் 90,000 பாகிஸ்தான் படை வீரர்களை சிறைப்படுத்தி போரில் வெற்றி கண்டார். மனக்ஷாவுக்கு மிக உயர்ந்த பதவியான ஃபீல்டு மார்ஷல் பணி அளிக்கப்பட்டது. இது வரலாறு. ஆகவே எக்காரியத்தையும் முடிக்க வேண்டுமாயின் அக்காரியத்தை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒருவரிடம் முழுமையாக ஒப்படைத்தால் வெற்றியடையலாம் என்பதே இக்குறளின் கருத்து. ஆம், இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல்.